குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சார் குட் ஈவினிங் சார். ஓகே, கொஞ்சம் நிறைய நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க மீட்டிங்க்கு. குயிக்காக ஒரு ஒன் ஆர் டூ லைன்ஸ் உங்களை இன்ட்ரோ கொடுத்துக்கங்க, நம்ம உடனே செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வெல்கம் பெனி ஜோசப் அண்ட் வெல்கம் முத்துமணி, வெல்கம் பரமசிவன், வெல்கம் ராம் சிவா. ஸோ கொஞ்சம் நியூ மெம்பர்ஸ்லாம் வந்திருக்கீங்க. ஜஸ்ட் குயிக் இன்ட்ரோடக்ஷன் ப்ளீஸ். சார், நான் சரவணன், சென்னை. எஸ், வெல்கம் வெல்கம் சரவணன். எனக்கு இந்த கான்செப்ட் இதுதான் ஃபர்ஸ்ட், இது புரியல. இருந்தாலும் யூடியூப்ல பார்த்துட்டு தான் என்னன்னு செக் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஓகே சார். ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த லேர்னிங் சீரிஸ் முடிச்சிட்டீங்களா? ஓரளவுக்கு நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அந்த சீரிஸ் ஃபுல்லா நீங்க பண்ணுங்க, பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி கேண்டில் ஸ்டிக்ல இருந்து ப்ரொஃபைல் சார்ட்டுக்கு எப்படி மூவ் ஆகுறதுன்ற பாயிண்ட்ல இருந்து இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் புரிய ஆரம்பிச்சிடும். நான் கண்டினியூ பண்றேன், பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே, ஷூர் ஷூர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, நெக்ஸ்ட். ஹலோ சார். எஸ் எஸ் எஸ், கேக்குதுப்பா. சார், நான் ஏற்கனவே இது மார்க்கெட் ப்ரொஃபைல் கன்னியாகுமரியில் இருக்கு சார். வெரி குட் வெரி குட். நல்லா பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய நம்ம எடுக்கிறோம். நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, ஆனால் ப்ராப்பராக கொஞ்சம் முடிக்காமல் இருக்கீங்க. மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மார்க்கெட் இன்ட்ராடே பண்ணலைங்க. ஓகேங்களா? இன்ஸ்டியூஷன் ஆகட்டும், யாரும் இன்ட்ராடே பண்ணலை, நம்ம தான் இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அவங்க எல்லாருமே என்னென்னா அந்த லெவல் தான் மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரொஃபைலை டெவலப் ஆகும், அந்த ப்ரொஃபைல் டெவலப் ஆனோடனே ப்ரைஸ் மூவ் ஆகும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு நடுவுலயே உள்ள போயிட்டு வரும். அதுங்க தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அது வைக்க எப்படி அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்றதுன்றத நம்ம ஒன்றும் படிக்கவே இல்லை. அது அடுத்த சேலஞ்ச் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, மார்க்கெட் முதல்ல இன்ட்ராடே பண்ணவே இல்லை. அது ஒரு ஷார்ட் டைமாக தான் மூவ் ஆகுது. ஆனால் அந்த ஷார்ட் டைம் வரைக்கும் எப்படி நம்ம ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த ட்ரேடிங் பார்ட் உள்ளே நம்ம போகவே இல்லை. 2 பார்ட்டாக பிரிக்கணும். முதல்ல மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை ஸ்ட்ராட்டஜியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு அந்த 2 பார்ட்டுமே நம்ம முடிச்சு அதை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். புரியுதா ஜோசப்? புரியுது சார். அந்த ஆங்கிளில் படிக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்டு கொண்டு வாங்க. இப்போ நம்ம அந்த ஆங்கிளில் தான் நான் ரெகுலராகவே நம்ம லேர்னிங் சீரிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். எப்படி மார்க்கெட் இன்னைக்கும் முந்தின நாளைக்கு இன்னைக்கும் கம்பேர் ஆகி போயிட்டு இருக்கு, 2 நாளைக்கு எப்படி கம்பேர் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரெகுலராகவே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா? அதை நீங்கள் அந்த லேர்னிங் சீரிஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு, ஏற்கனவே நீங்கள் மார்க்கெட் ஃபுல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்தாலே கொஞ்சம் புரியும். அப்படி அது மாதிரி நீங்கள் பாருங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க? ஒரு சிலர் மெசேஜ் போட்டிருக்காங்க, நான் அப்படியே படிச்சிடுறேன். ஜேடி ஃப்ரம் பெங்களூர், நியூ டு ட்ரேடிங். ஓகேங்களா? அவர் ஃபுல் நேம் சொல்லலை, ஜேடி மட்டும் சொல்லியிருக்காங்க. வெல்கம் ஜேடி சார். அப்புறம் பரமசிவன் அவங்க மெசேஜ் போடுங்க, ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி, ட்ரேடிங் சின்ஸ் 2022 யூசிங் ப்ரைஸ் ஆக்ஷன், காட் டு நோ அபவுட் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ பை 2023 பை கிருஷ்ண பிரசாந்த் and also attend his course in 2023 Jan. பென்னி ஜோசப் என்னோட பேட்ச் தான். உங்க பேட்ச் மேட்டு ஒருத்தர் இருக்காரு, பென்னி பரமசிவன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேற யாரு மெசேஜ் போட்டிருக்காங்க? முத்துமணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஐ எம் முத்து ஃப்ரம் சென்னை. அவர் மற்ற விஷயங்கள் போடல, நோ மைக் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சங்கர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஐ எம் சங்கர் ஃப்ரம் பெங்களூர், நோ மைக் அப்படின்னா. எஸ், யாமினி மேடம், வெல்கம் பேக். ஹாய் சார். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ட்ரேடிங் நல்லா போயிட்டு இருக்கு. உங்க யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுது. கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, சில திங்ஸ் ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு. வீக்லி அனலிஸ்ட் ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஓகே, என்ன இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் திஸ் செஷன்.
ஆக்ஷன் மார்க்கெட் தியரியோட பேசிக் வேணுங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆக்ஷன் மார்க்கெட் தியரி முத்துமணி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியும் ஆக்ஷன் மார்க்கெட் பத்தி? ஜஸ்ட் அத சொல்லுங்க. மார்க்கெட் ப்ரொஃபைலோட பேசிக். ஓகே, ஷூர். கவர் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைலோட பேசிக். வேற என்ன போட்டிருக்கீங்க? ஹவு டு ரிலேட் மார்க்கெட் ப்ரொஃபைல் லைவ், ஹவு டு ரிலேட் வித் லைவ் மார்க்கெட். ஓகே, ஷூர். ஸோ 2 டாபிக் அடிச்சிருக்கு. ஆக்ஷன் மார்க்கெட் தெரியும், பேசிக்கையும் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே ஓகே சார். வெல்கம் வசந்த் சூர்யா. ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். Okay. Hi Simbu, thanks for coordinating and also arranging this meeting. Welcome Selvam Subaya. ஹலோ சார். வெல்கம். இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் வந்து செல்வம். ஆக்சுவலாக நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் சார் உங்கள் வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அதனால் இப்போ தான் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், மற்ற ட்ரேடிங்லாம் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ இப்போ தான் கற்றுட்ருக்கேன். ஓகே. நம்ம லேர்னிங் சீரிஸ் அப்படியே நீங்கள் ஒரு வாட்டி பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷனாக அமையும். யூடியூப்ல இருக்கு. ஓகே, கண்டிப்பாக. பேசிக்ஸ் எல்லாமே, பேசிக் லேர்னிங் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. அட்வான்ஸ் லேர்னிங் தான் நம்ம படிக்கணும். ஓகே 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 ஓகே. தேங்க்ஸ் சார். ஓகே, வேற என்ன டாபிக்ஸ் எதிர்பார்க்குறீங்க? ஹவு டு சக்சஸ் ட்ரேடிங் ஜர்னி. ஷுவர் சரவணன், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நல்ல டாபிக். நிறைய பேருக்கு தேவையான. ஓகே, வாட் இஸ் த டிஃபரண்ட் ஆஃப் யூசிங் மார்க்கெட் ப்ரொஃபைல் இன் அமி புரோக்கர், எம்இசட் பேக், 50 சார்ட்ஸ், ஸ்மார்ட் மணி? ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் வித்தியாசம். சரி, அமி புரோக்கர் அப்படின்றது அது ஒரு பிளாட்ஃபார்ம், நிஞ்சா ட்ரேடர்ன்றது அது ஒரு பிளாட்ஃபார்ம், கோ சார்ட்ன்றது அது ஒரு பிளாட்ஃபார்ம், வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இங்கே எல்லாமே வந்து நமக்கு ப்ரொஃபைலை பார்க்க தெரிஞ்சா போதும், எந்த சார்ட் வேணாலும் பார்க்கலாம். ஸோ இதில் அக்யூரேசி அதிகமாக இருக்கும், அதில் அக்யூரேசி கம்மியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இன்னி வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது இல்லைங்க. ஆட தெரியாதுன்னு கூட பத்தாதக்காக தான் அதை நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைலை பார்க்க தெரிஞ்சால் நீங்கள் எந்த சார்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே பரமசிவம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நமக்கு ப்ரொஃபைல் நல்லா பார்க்க தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஆனால் என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு கேட்டால், அமி புரோக்கரை பொறுத்த வரைக்கும் 50 சார்ட்ஸும் அமி புரோக்கர் அந்த காம்பினேஷனில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ராடேல ஃபோக்கஸ்டாக ஸ்க்ரீன் தெரியும். இப்போ ஸ்மார்ட் மணியோட சார்ட் வந்து ஒரு சிலர் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்களோட சார்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா ட்ரேடரில் இருக்கிறதுனால ட்ரூ டேட்டாவை டிபெண்ட் பண்ணுறோம். இப்போது அமி புரோக்கர் அண்ட் நிஞ்சா ட்ரேடர்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, டேட்டா வந்து ஃபீட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபீட் அப்போ ட்ரூ டேட்டா வந்து எவ்வளோ டேஸ்க்கு டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த டேஸ்க்கு தான் நீங்கள் இங்கே செட்டப் பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு கொஞ்சம் ஹிஸ்டரியாக பார்க்கணும், ப்ரொஃபைல் அப்படி பார்க்கணும் அப்படின்னும் போது கோ சார்ட்ல போய் பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு அவங்க ஆல்மோஸ்ட் மோர் தென் இயர் டேட்டாவும் நம்ம அழகாக பார்க்க முடியும். ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கோ சார்ட்ல கொண்டு வர முடியும். மந்த்லி ப்ரொஃபைல் பார்க்கணும், வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயத்துக்கு அங்கேயே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து டே ப்ரொஃபைலாக பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் இருக்கும். இதே கோ சார்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய அந்த லேர்னிங்கை வந்து டிபிஓவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரே விஷயம் என்னன்னா நம்ம ப்ராக்டிஸ் முடிக்கணும், மற்றபடி வந்து இது பர்ஃபெக்ட்டுங்களா அது பர்ஃபெக்ட்டுங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். நம்ம வந்து பார்க்குற அந்த விதம் தான் மாறும். இப்போ பாருங்க, இது வந்து கோ சார்ட்ல நிஃப்டி சார்ட்ஸு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், போயிட்டு டிபிஓவை ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ டிபிஓவை ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த சார்ட்டுக்கும் இப்போ இந்த அமி புரோக்கருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா? கரெக்டா ஜூம் பண்ணி நம்ம பார்த்தோம்னா என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ இந்த கீழே லோ ப்ரொஃபைல பார்க்குறேன். இப்போ இந்த லோ ப்ரொஃபைல் இங்கே பார்க்கும்போது இந்த ப்ரொஃபைலையும் இங்கேயும் பாருங்க, உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? இங்கே டிபிஓ எனக்கு விஷுவலாக வேணும்னா நான் என்ன பண்ணணும், அமி புரோக்கர்லேயே இப்படி விஷுவல் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, எனக்கு எவ்வளோ டிபிஓ ஒரு லெட்டருக்கு எவ்வளோ டிபிஓ வேணும்ன்றது இங்கே நான் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும்.
பார்த்துட்டு இங்கே 3 வருதா, இங்கே 3க்கு ஏற்ற மாதிரி இப்போ இங்கே வரேன். இப்போ இங்கே எனக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறாங்க, 105 100 5 பாயிண்ட்ஸ் டிபிஓ இருக்குது. இப்போ இங்கே எனக்கு வேணும்னாலும் நான் இங்கேயே என்ன பண்ணேன், அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்ப்பேன். கிளாரிட்டி வருதுங்களா, புரியுதுங்களா? இப்போ இங்கே நம்ம ஸ்ப்ளிட் ப்ரொஃபைல் பார்த்தாலும் உங்களுக்கு அப்போ இந்த இடத்துல வந்து மைண்ட் செட்டு தான் நமக்கு முக்கியமான ஒரு காரணமே தவிர மற்றபடி இங்கே வந்து இங்கே 5 செட் பண்ணியிருக்கேன், அதனால இங்கே 5. இப்போ எனக்கு 5 வேணாம், எனக்கு வந்து இங்கே 2 தான் வேணும் அப்படின்னு நான் 2 போடுறேன். அப்போ 2ஆக மாறிடுச்சு. இங்கே பாருங்க, ஒரு டிபிஓவும் இங்கே 2 ஆகுது. அப்போ இங்கே நான் வந்து எனக்கு தேவையான டிபிஓவை இங்கே நான் வந்து இங்கே செட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த விஷுவல் வருது. இப்போ இதே விஷுவல் தான் எனக்கு எங்கே வருது, இங்கே அமி புரோக்கரில் போய் பார்க்கும்போது எனக்கு வருது. புரியுதுங்களா? ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து என்ன ப்ரொஃபைலை புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். ப்ரொஃபைலை புரிஞ்சுக்கிட்டு போகணும். இங்கே நமக்கு உங்களுக்கு டிபிஓ கம்மி வேணால் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை டைமிங் வந்து ட்ரூ டேட்டா டிக் டேட்டானால இது ஈஸியாக வரும், இது வெப்னால ஸ்லோவாக வரும்னா ஏங்க அவ்வளோலாமா நம்ம ட்ரேட் பண்ணுறோம் சொல்லுங்க. நம்ம அவ்வளோ ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடாவை நீங்கள் வந்து 500 லோட்டு போட்டுன்னு கிடைக்கும், ஒன்றும் கிடையாது. நல்லா மைண்ட் செட் தான். முதல்ல இன்ட்ராடே பண்ணுறது தான் பிரச்சனையே இப்போ எல்லாருக்குமே. ஓகேங்களா? மார்க்கெட்டே இன்ட்ராடே பண்ணுறது இல்லை, நம்ம தான் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அவங்க வந்து அவங்களுடைய ஃபேர் ப்ரைஸுக்கு வரும்போதெல்லாம் என்ட்ரியை போடுறாங்க, அவங்களுடைய ஃபேர் ப்ரைஸ் போகும்போதெல்லாம் ப்ரீமியம் ப்ரைஸ் போகும்போதெல்லாம் செல்லு போடுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு 2 டாபிக்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸ். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸ் அப்படின்னும் போது ஏற்கனவே நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கு, கேண்டில் ஸ்டிக்ல இருந்து எப்படி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டுக்கு நீங்க மூவ் ஆகணும் அப்படின்ற அந்த பேசிக்கான வீடியோ இருக்கு. அதை நீங்க பார்த்தாலே போதும். இப்போ இங்க இருக்கிறவங்க இல்லை ஒரு சிலர் வந்து புது ட்ரேடரா இருக்காங்க, அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், அந்த அந்த கேண்டில் ஸ்டிக்ல இருந்து எப்படி வந்து ப்ரொஃபைல் சார்ட்டுக்கு மாத்துறது அப்படின்ற அந்த வீடியோ வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து யூடியூப்ல போய் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாவே இருக்கும். இதே மாதிரி ஒரு வெபினார்ல ஷேர் பண்ண நாலேஜ் தான் அது. ஓகேங்களா? அது நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மார்க்கெட் தியரி வந்து கேட்டாங்க. இப்போ ஆக்ஷன் மார்க்கெட் தியரி அப்படின்னும் போது வை த பிரைஸ் கோஸ் அப், ஏன் வந்து பிரைஸ் மேல போகுது, ஏன் வந்து பிரைஸ் வந்து கீழே வருது, அப்படிதான் கொஸ்டின். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, ஏன் பிரைஸ் மேல போகுது, ஏன் பிரைஸ் கீழே வருது, உங்களோட புரிதலை சொல்லுங்க. பையர் அண்ட் செல்லர். அப்ப பிரைஸ் மேல போகுதுன்னா எதுக்காக மேல போகுது, டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஓகே ஓகே. அப் சைடு வந்து பையிங் ப்ரெஷர்ல போகுது. ஓகே. டவுன் சைடு செல்லிங் ப்ரெஷர்ல போகுது. ஓகே. ஃபார் அப் ட்ரெண்ட் இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் செல்லர். ஓகே ஃபைன். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு பிபிஓசி ப்ரொஃபைலாக தான் அமைஞ்சுது. இப்போ பிபிஓசி ப்ரொஃபைல்னும் போது என்ன ஆகுது, இந்த பிரைஸ்ல மார்க்கெட் என்ன பண்ணுது, அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. 1 2 3 4 5 6 ஆல்மோஸ்ட் வந்து 10 பீரியட். ஸோ நம்மளோட மார்க்கெட் என்ன 13 பீரியட் மார்க்கெட்டு, அதுல ஆல்மோஸ்ட் 10 பீரியட் வந்து மார்க்கெட் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னா அப்போ என்னங்க 10/30 அப்படின்னா 80% ஆஃப் டைம் வந்து மார்க்கெட் இங்க ஸ்பெண்ட் பண்ணுது. அப்போ ஏன் இங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, கொஞ்சம் பிரைஸ் மேல போனாலே யார் ஆக்டிவா இருக்காங்க, செல்லர் ஆக்டிவா இருக்காங்க. கொஞ்சம் பிரைஸ் கீழே போனாலே யார் ஆக்டிவா இருக்காங்க, பையர்ஸ் ஆக்டிவா இருக்காங்க. அப்போ இங்க செல்லர்ஸும் ஆக்டிவா இருக்காங்க, பையர்ஸும் ஆக்டிவா, 2 பேரும் ஆக்டிவா இருக்காங்கன்னா அப்ப இவங்களுக்குள்ள என்ன நடக்குது, நீ பை போடு நான் செல்லு போடுவேன் அப்படி என்ன பண்றாங்க, மாறி மாறி போட்டே இருக்கிறாங்க. பை போடு நான் செல்லு போடு, மாறி மாறி போட்டே இருக்காங்க. அப்ப என்னங்க பண்றாங்க, 2 பேருக்கு என்னங்க நடக்குது, டிரான்சாக்ஷன் தானங்க நடக்குது. கரெக்ட். இட்ஸ் லைக் டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்போ பை செல் டிரான்சாக்ஷன். அப்போ மார்க்கெட் எங்க இருந்து வந்திருக்கு, இங்க இருந்து மார்க்கெட் இங்க கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ பை செல் போயிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேலன்ஸ் இப்போ என்ன இருக்கு, இங்க பை செல் பண்ணிட்டே இருக்கிறதுனால இங்க என்ன இருக்கு, மார்க்கெட் என்னவா இருக்கு, ஒரு பேலன்ஸ் தான் இருக்கு. அப்போ இந்த பேலன்ஸா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் வேரியபிள் ஆகிட்டே வரும். கொஞ்சமா வேரியபிள் ஆகிட்டே வரும்போது ஒரு சர்டன் பாயிண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா, இந்த ஈக்குவாலிட்டியில இருந்து ஒரு அன்ஈக்குவல் வந்துடும். ஒரு ஈக்குவல்ல இருந்து என்ன உங்களுக்கு ஈக்குவல்ல இருந்து அன்ஈக்குவலா மாறும். தட் மீன் இந்த பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் என்னவா மாறுது, ஒரு இம்பேலன்ஸ் ஆகுது. இம்பேலன்ஸ் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லருடைய அந்த குவான்டிட்டியில வேரியபிள் ஆகுது. அப்ப புரியுதுங்களா?
அப்ப அந்த குவான்டிட்டியில அங்க வேரியபிள் ஆகும் பொழுது, அப்ப அந்த குவான்டிட்டியில மார்க்கெட் வேரியபிள் ஆகும்போது என்னவாகுது? யாருடைய ரெக்வயர்மெண்ட் அதிகமா இருக்கு? அப்ப இப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? பை பண்ண இங்க என்ன பண்ணாங்க? செல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பை பண்ண செல் பண்ணிட்டே இருக்காங்க. பை பண்ண செல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு விதத்துல பையிங் முடிஞ்சுது. ஒரு இடத்துல என்ன ஆகுது? பையிங் முடியுது. செல்லிங் செல்லிங் முடியுது. பையிங் அதிகமாகுது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? செல்லை விட பையிங்கோட ரெக்குவயர்மெண்ட் அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகுது? இங்க ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி டிமாண்ட் இங்க கிரியேட் ஆகுது. அப்ப இங்க டிமாண்ட் கிரியேட் ஆனோடனே இவங்க பை பண்ணணும்ன்ற அந்த ரெக்குவயர்மெண்ட்ல இருக்கிறாங்க. அப்ப எங்க செல் ஆர்டர் வச்சிருப்பாங்க? ஒருத்தர் செல் ஆர்டர் இங்க வச்சிருப்பாரு, ஒருத்தர் செல் ஆர்டர் இங்க வச்சிருப்பாங்க, ஒரு செல் ஆர்டர் அப்படியே இருக்குங்களா? அப்ப மார்க்கெட் பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேல அப்படியே போகுது. அப்ப யாரு தேடி போகுது? பிரைஸ் கோஸ் அப் டு ஃபைண்ட் செல்லர். புரியுதுங்களா? செல் பண்ண பை பண்ணிட்டே இருக்காரு. அப்போ இவர் பையிங்கோட கேப்பபிள் அதிகமா இருக்கு, செல்லிங் ஒரு லெவல் போயிட்டாங்க. இப்ப இந்த லெவல் போன உடனே மார்க்கெட் இங்க ஓபன் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல ஓபன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? பையிங்கை விட செல்லிங்கோட குவான்டிட்டி அதிகமா இருக்குது. உடனே என்ன ஆகுது உங்களுக்கு? வரும்போது திரும்பவும் இந்த இடத்துல என்ன பண்றாங்க? செல்லிங் விட பையிங் குவான்டிட்டி இந்த இடத்துல அதிகமாக்குறாங்க. திரும்ப மார்க்கெட் மேல போகுது, அடுத்த லெவல் போகுது. புரியுதுங்களா? அப்போ பிரைஸ் கோஸ் அப் டு ஃபைண்ட் தி செல்லர். கரெக்டான செல்லர் வந்தாங்கன்னா பிரைஸ் கீழே வரும். ஓகேங்களா? ஏன் பிரைஸ் கீழே வருது? பையர் இங்க யார் இருக்கா? பையர் இங்க இருக்காங்க. ஒண்ணு பையர் மேல. இப்ப இங்க இருந்து பிரைஸ் வருது. இப்ப இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது? இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் டே, இந்த இடம் வந்து ஒரு பிபிஓசி டே. இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ பை பண்ண செல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல என்னது? இவங்க செல்லிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இவங்களால பையிங் பண்ண முடியல ஒரு லெவலுக்கு மேல. அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? செல்லிங் அதிகமாகுது பையிங்க விட. அப்போ மார்க்கெட் எதை நோக்கி வருது? பையரை நோக்கி வருது. பையரே இல்ல. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க? பையிங் கொடுக்குறாங்க. திரும்ப மார்க்கெட் திரும்ப இங்க பையிங் கொடுக்குறாங்க. கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? ஆக்ஷன் மார்க்கெட் தியரி கிளியருங்களா? பேசிக் ஆக்ஷன் மார்க்கெட் பேசிக் இதுதான். ஆக்ஷன் மார்க்கெட் கொஞ்சம் டீடைல்டான சப்ஜெக்ட், அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அதை பேசிக்கா நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அந்த மாதிரி இப்போ ப்ரொஃபைல் அப்படியே நீங்க பார்த்துட்டே வாங்க. ஏன் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு வரோம் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் ப்ராசஸை புரிஞ்சிக்கிறதுக்காக தான் வரும். அப்போ நீங்க இங்க இருந்து ஆரம்பிக்கணும். வை மார்க்கெட் ப்ரொஃபைல்? நமக்கு எதுக்காக நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம்? நீங்க சொன்ன மாதிரி தான், இப்போ ஜோசப் சொன்ன மாதிரி தான். பிரைஸ் மேல போகுது, நான் வந்து என்ன பண்றேன்? பையின்னு வைக்கிறேன், வந்து என்ன பண்ணுது? ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் மேல போயிடுது. ஓகே, இங்க மேல போயிடுச்சு, நான் செல்லிங்னு வைக்கிறேன், கீழே போற போய் திரும்ப ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே வருது. ஏன் இது நடக்குது அப்படின்ட்டு எனக்கு புரியல. அப்படின்னா புரியலன்னா என்னது? மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வரல. அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது? மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. அப்ப இந்த மார்க்கெட்டோடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வேணும் அப்படின்னு பார்க்கணும். அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. எல்லா பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேங்களா, ஆல் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு எது முக்கியமா தேவைப்படுது? அதை புரிஞ்சுக்கணும்னா இங்க நீங்க பாக்குற மாதிரி பிரைஸ் இங்க முக்கியம் கிடையாது. அது என்னவா நடக்குதாங்க? ஆக்ஷன் நடக்குது அப்படின்ற அந்த புரிதல் வருது. அப்போ நமக்கு இது வரைக்கும் இருக்கிற எல்லா சார்ட்டும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, பிரைஸை லீட் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாமே எதை பண்ணுது? பிரைஸை தான் லீட் பண்ணுது. நமக்கு ஆக்ஷனை புரிய வைக்க மாட்டுது. கிளியருங்களா? கனெக்ட் பண்ண முடியுதுங்களா உங்களுக்கு இப்போ? அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது? ஆக்ஷனை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சார்ட். அப்ப ஆக்ஷன் எப்படிங்க புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கு நான் ப்ரீவியஸா நிறைய வெபினார் நம்முடைய பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஷார்ட்டா ஒரு இதை சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, சிம்பிள். இப்போ இங்க குரூப்ல இப்போ இருக்கிறீங்களா, நீங்க எல்லாமே சேட் பாக்ஸ்ல அப்ராக்சிமேட் உங்க ஹைட்டை மட்டும் டைப் பண்ணுங்களேன். ஓகேங்களா? உங்க பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? உங்க பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க சேட் பாக்ஸ்ல மட்டும் உங்க அப்ராக்சிமேட்டா உங்களுடைய ஆவரேஜ் ஹைட், ஓகே, சென்டிமீட்டர் சொல்றீங்களா? ஓகே சொல்லுங்க, நான் அதை வந்து நான் இங்க மாத்திக்கிறேன். குயிக்கா அப்டேட் பண்ணுங்களேன். நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் மார்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, அப்ராக்சிமேட்டா உண்மையும் கரெக்டோ ஒரு 4 எங்க நிறைய டேட்டா இங்க இருக்கவங்களா டேட்டா கொடுத்தா தானே நம்ம டேட்டா போட்டு எப்படி ஆக்ஷனா பாக்குதுன்னு புரிக்க முடியும். யாருமே போட மாட்டீங்களா?
1 2 3 4 5 6 7 8 மெம்பர்ஸ் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 மெம்பர்ஸ் மட்டும் நான் என்ன பண்றேன்னா மீதி பேர்லாம் போடல. ஓகேங்களா? ஓகே, இப்போ 6 ஃபீட்ல ஒரு கவுண்ட் எனக்கு வருது. ஓகே, அடுத்தது 170ல ஒரு கவுண்ட் வருது. ஓகேங்களா? அகைன் 180ல இன்னொரு கவுண்ட் எனக்கு கிடைக்குது. 170 இது வந்து என்னது 170, இது வந்து 180 மார்க் பண்றேன். அப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவில் இங்க ஒரு கவுண்ட் எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்புறம் 170ல இன்னொரு கவுண்ட் எனக்கு கிடைக்குது. அப்புறம் 5.4 அப்போ 150 பிளஸ் 10 160ல இன்னொரு கவுண்ட் கிடைக்குது. இப்போ ஒரு 172, அப்போ 170 எடுத்துருக்கு. அப்போ இங்க இன்னொரு கவுண்ட் எனக்கு கிடைக்குது. அப்போ இப்போ நீங்க கொடுத்த 3 4 5 6 7 ஒருத்தர் விட்டுட்டோனோ 180, 180ல 2, 170ல 2, 175ல 1, 172ல 1, 172, அப்போ இன்னொன்று வருது, 4 வருது இங்க. அப்போ இங்க இப்ப பாருங்க, இப்போ இங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கொடுத்ததுல 170ல தான் அதிகமானவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இங்க 160ல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. இங்க 180ல இங்க 2 பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ என்னாச்சு, இந்த டேட்டால இருந்து என்னங்க கிடைக்குது, நமக்கு ஒரு பெல் கர்வ் கிடைக்குதுங்களா? இதை தான் நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம சார்ட் உள்ள அப்ளை பண்றோம். அப்ப இந்த பெல் கர்வ் அப்படின்றது என்னது, ஒரு சயின்டிபிக் மெத்தட் தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட். அப்ப இந்த இப்போ மார்க்கெட்டுக்குள்ள இங்க என்ன நடக்குது, இந்த பக்கம் டைம் வருது, இந்த பக்கம் பிரைஸ் வருது. சரிங்களா? இப்போ இந்த டைமுங்கும் பிரைஸையும் இங்க இப்போ இங்க என்ன வருது உங்களுக்கு, மெம்பர், ஹைட், 2 டேட்டா கிடைக்குது. அதே மாதிரி இங்க டைம், பிரைஸ், இதுக்குள்ள டேட்டா கிடைக்கும். இப்போ இந்த டேட்டாவை அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரும்போது எந்த இடத்துல அதிகமான ட்ரேடர்ஸ், எந்த பிரைஸ்ல அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற அந்த சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் ஆகுது. இப்போ எந்த ஹைட்ல அதிகமான மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் நம்ம பிடிக்கிறோங்களா? கிளியரா? அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், நம்ம எந்த பிரைஸ்ல அதிகமான மெம்பர் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன நடக்குது, நம்ம ஆக்ஷனை புரிஞ்சிக்க முடியும். எப்படி? அப்போ எந்த பிரைஸ்ல அதிகமானவங்க விருப்பப்படுறாங்களோ அந்த இடம் தான் என்னது, மார்க்கெட்டுக்கான ஃபேர் பிரைஸ். கரெக்டுங்களா? அப்போ ஒரு பொருள் வந்து ஏலம் விடுறாங்க, ஆக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த பொருளோட விலை வந்து ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அங்க ஒரு 10 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருமே இதை ஃபேர் பிரைஸா அக்செப்ட் பண்ணாதான் இங்க இருந்து அந்த ஏலத்தையே ஆரம்பிக்க முடியும். கரெக்டுங்களா? இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த 10 பேருமே இந்த 1000 ருபீஸ என்ன பண்ண, ஃபேர் பிரைஸா அக்செப்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேர் பிரைஸா அக்செப்டே பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும், யாருமே ஏலம் கேட்க மாட்டாங்களா? அதானுங்க உண்மை. கரெக்டுங்களா? சொல்லுங்க, கேட்பாங்களா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இங்க பிரைஸ் வந்து இங்க முடிஞ்சிருக்கு, இந்த டே 28 பிப்ரவரி. அடுத்த நாள் 3ஆம் தேதி மார்க்கெட் இங்க ஓபன் ஆகுது. ஏன் பிரைஸ் கீழே வந்தது? அவங்க ஓப்பனிங் பிரைஸ் கொடுத்ததை என்ன பண்ணல, பார்ட்டிசிபென்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்ப அவங்க எங்க தான் இருக்காங்க, அவங்க இந்த பிரைஸ்க்கு தான் இருக்காங்க. அப்ப இங்க வந்தவன தான் என்ன ஆகுது, உங்களுக்கு மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இங்க இருந்து உங்களுக்கு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்ன வேணும், ஆக்ஷன் ப்ராசஸ். அப்போ ஆக்ஷன் ப்ராசஸை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன வேணும், பெல் கர்வ் பேஸ்டு சார்ட் வேணும். அப்போ பெல் கர்வ் பேஸ்டு சார்ட் வேணும்னா அதை தான் என்ன கொடுக்குது, மார்க்கெட் ப்ரொஃபைல் கொடுக்குது. கிளியருங்களா? ஓகே, அப்போ எதுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க டைமையும் பிரைஸையும் கம்பேர் பண்ணி
வரக்கூடிய சார்ட், டைம், பிரைஸ், வரக்கூடிய சார்ட் டிபிஓ சார்ட். இப்போ இந்த டிபிஓ சார்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், மார்க்கெட் ப்ரொஃபைல்னு சொல்றோம். அதே மாதிரி இப்போ நம்ம நார்மல் நம்ம சார்ட்ல எப்படி இருக்கும், இந்த டே எவ்வளோ வால்யூம் வந்தது, இந்த டே எவ்வளோ வால்யூம் வந்தது, இந்த டே எவ்வளோ வால்யூம் வந்தது, இந்த டே அப்படி டேக்கு வால்யூம், இல்லைன்னா டைம் 9 மணி கேண்டில் என்ன வால்யூம் வந்தது, 9:15 கேண்டில், இப்படி வால்யூம் பார்ப்போம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னா இங்க ஒரு பிரைஸ்லயும் எவ்வளவு வால்யூம் வருதுன்னு நோட் பண்றோம். புரியுதுங்களா? அப்ப எந்த பிரைஸ்ல அதிகமான வால்யூம் மார்க்கெட்ல வர்றாங்க அப்படின்றத சொல்றதுதான் என்னதுங்க, வால்யூம் ப்ரொஃபைல். அப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஏன், எங்க அதிகமான பார்ட்டிசிபென்ட்ஸ் எந்த பிரைஸ்ல இருக்காங்களோ அந்த பிரைஸ்ல தான் என்ன இருக்கும், அதிகமான வால்யூமும் இருக்கும். கிளியருங்களா? புரியுதுங்களா? மேபி ஒரு லைன் டிஃபர் ஆகும், கான்செப்ட் புரியுதுங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்றோம், வால்யூம் ப்ரொஃபைலையும் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஆனா வால்யூம் ப்ரொஃபைல இந்த மாதிரி ஒரு நாளைக்கா ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணா டைனமிக்கா ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி பண்ண டைனமிக் வால்யூமா ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? இங்க பாருங்க டைனமிக் வால்யூம் வருதுங்களா, கன்சால்டேட். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன, இது ஸ்விங் லோ, இது வந்து ஸ்விங் ஹை. ஓகே, இப்போ இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் ஹைல இருந்து இந்த ஸ்விங் லோக்கு மார்க்கெட் வருது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கலாம்? இந்த ஹை இங்க இருந்தா மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சது, நேரா இது வரைக்கும் வந்திருக்கு. அது வரைக்கும் வராம நான் அட்ஜஸ்ட் பண்றேன் சார்ட்டை. இப்போ இங்க இருந்து இவ்வளவு தூரம் மார்க்கெட் கீழே வரும்போது எங்கெங்கெல்லாம் வால்யூம் வந்திருக்கு, இது வந்து டே ஒரு நாளைக்கும் எங்க வால்யூம் வந்திருக்கான்னு காமிக்குது. நமக்கு இங்க மார்க்கெட் என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட். இப்போ இங்க வரும்போது எங்கெங்கெல்லாம் வால்யூம் வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல வால்யூம் கொடுத்துருக்காங்க, அடுத்தது இந்த இடத்துல அதிகமான வால்யூம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எங்க வால்யூம் வருது பாருங்க, இந்த இடத்துல அவ்வளவுதான் வால்யூம். இப்போ இந்த இடத்துல வால்யூம் இருக்கு, அப்புறம் இந்த இடத்துல வால்யூம். கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? இப்போ இது டவுன்வெர்ட்ஸா இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த இடத்துல சப்ளை ஆக்டிவேட் ஆயிருக்கு, 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 இந்த இடத்துல சப்ளை ஆக்டிவேட். ஸோ என்னது, செல்லிங் வந்திருக்கு, செல் வால்யூம் அதிகமா இருக்கு, சப்ளை ஆக்டிவேட் இருக்கு. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல போகணும் வச்சுக்கோங்க, இங்க இருந்து மார்க்கெட் மேல போகணும். ஓகே, இங்க இருந்து மார்க்கெட் வந்து மேல போகணும் அப்படின்னா என்ன வேணும், இங்க கொடுத்த இந்த செல் வால்யூமை விட இங்க இங்க என்ன வால்யூம் அதிகமா இருக்கணும், பை வால்யூம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிரைஸ் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இந்த சப்ளையை தாண்டும். அப்படி இங்க கொடுக்குற சப்ளையை விட இங்க கொடுக்குற பை வால்யூம் அதிகமா இருந்தா என்ன பண்ணும், மார்க்கெட் இந்த இடத்தை தாண்டும். புரியுதுங்களா? பிரைஸ் எப்படி மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னு கனெக்ட் பண்ண முடியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இப்படி நம்ம சார்ட்டை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரியுது, மார்க்கெட்டோடைய ஆக்ஷன் புரியுது. கிளியர்? அப்ப ஏன் நம்ம பெல்கோ சார்ட்டுக்கு வரோம், ஏன் பெல்கோ பேஸ்டு வால்யூம் ப்ரொஃபைலையும் மார்க்கெட் ப்ரொஃபைலையும் பார்க்கறோம்னா நமக்கு என்ன புரியணும், மார்க்கெட்ல இந்த ஆக்ஷன் ஏன் இந்த பிரைஸுக்கு மேல பையர்ஸ் அக்செப்ட் ஆறாங்களா இல்ல ரிஜெக்ட் ஆகுறாங்களா. இப்ப இதுக்கு மேல மார்க்கெட்ல இந்த பிரைஸுக்கு மேல அக்செப்ட் ஆகலன்னா பிரைஸ் என்ன வரும், திரும்ப கீழே வரும். யாரை தேடி வரும், பையரை தேடி வரும். புரிஞ்சுச்சுங்களா? கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? அப்போ ஒரு லெவல்ல மார்க்கெட் இப்படிதான் நமக்கு மூவ் ஆடுது. அதுதான் நாங்க திரும்ப திரும்ப நான் வந்து இன்னைக்கு இல்ல, இங்க இருக்க குரூப்ல ஒரு சிலருக்குலாம் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் அதிகமா உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற ஒரே விஷயம், மார்க்கெட்டு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுது, அதை புரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி நம்ம பணமாக்குறதுன்றத நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, இன்ட்ராடேக்குள்ள போக. ஏன்னா அவங்க போற மாதிரி போவான், இங்க அக்செப்ட் ஆம்னா கடகணும் வரும். அப்போ அந்த குயிக்ல ஓப்பனா சொல்றேன், இது பண்ண முடியாத விஷயம் இல்லை. எதுக்காக நம்ம போயிட்டு அவ்வளோ ஃபாஸ்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரணும் அப்படின்னு வரும். அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம போகணும், நம்ம டெஸ்டினேஷன். ஓகேங்களா? இப்போ நான் இங்க இருக்கேன், சென்னை இருக்கும், இப்போ ஜோசப் வந்து கன்னியாகுமரி அப்படின்னா என்னுடைய வேலை என்ன, இங்க இருந்து இங்க போயிட்டு போகணும். அப்ப என்னங்க பண்ணோம், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் போறதுக்கு என்ன பண்ணணும், நான் கரெக்டான ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாதானுங்க போக முடியும். புரியுதுங்களா? கரெக்டுங்களா?
அப்போ ஒரு 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 ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, 100 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்றது தான் அவரால் தெரியும். அதுல அழகா மெயின்டைன் பண்ணாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, 80 கிலோமீட்டர் ஃபாஸ்டா தான் அவரால் மேனேஜ் பண்ண முடியும். அவரால் இன்னொருத்தர் 60 கிலோமீட்டர் தான் அவரால் மேனேஜ் பண்ண முடியும். அதுல போவார். இன்னொருத்தர் 150 கிலோமீட்டர் மேனேஜ் பண்ணுவாரு. புரியுதுங்களா? அப்போ இதுதாங்க மேக்ஸிமம் மேனேஜ் பண்ண முடியும். அதுல எது உங்களால மேக்ஸிமம் மேனேஜ் பண்ண முடியும்? மேபி 100, 80 ஆர் 80, 60. கரெக்ட்டுங்களா? இந்த கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல தானுங்க மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால. புரியுதுங்களா? இல்ல இங்க இருந்து எனக்கு ஒரு 500 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல நான் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அப்ப அதுக்கு போகிறதுக்கு உண்டான வெஹிக்கிள் என்னது? அதை டிசைன் பண்ணணும். அந்த வெஹிக்கிள்ல தான் நீங்க போகணும். இப்போ அந்த மாதிரி வெஹிக்கிள் அதே மாதிரி தான் மார்க்கெட்ல நீங்க என்ன பண்றீங்க? குயிக்கா 5 செகண்ட்ல போயிட்டு 5 செகண்ட்ல வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரி நீங்க போகும்போது அதுக்கு உண்டான எஃபெக்டிவான டூல்ல தான் நீங்க பண்ண முடியும். அப்ப அது எக்ஸ்பென்சிவ் தானுங்க. புரியுதுங்களா? கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணோம், இங்க இருந்து இந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணோம். அப்போ அந்த ஸ்பீடுக்கு மட்டும் போனா போதும் இல்லைங்க. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் இங்க கீழே வருதுன்னா அழகா ஷார்ட் டைம் மட்டுமே நான் ஃபாலோ பண்ணாலே மார்க்கெட் கரெக்டா வருது. எதுக்காக நான் போயிட்டு டெய்லி போய் மார்க்கெட்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கணும்? கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? எதுக்காக நான் போடணும், எதுக்காக அவன் ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் வரணும்? அழகா பாருங்க, இங்கேயே மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருச்சு, நான் கீழே தான் போறேன்னு. ஓகே, போயிடுச்சு. அடுத்த நாள் அக்செப்ட் ஆகுது. அடுத்த நாள் எப்படி அது அக்செப்டன்ஸ் பார்க்கலாம்னு சொல்றேன். இப்போ மார்க்கெட் என்னது, கீழே இருந்து மேலே போய் மேலே இருந்தாலும் கீழே வந்தது. இது அப்படியே இருக்கட்டும். இந்த சார்ட்டை நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்றேன். இப்போ பாருங்க, இந்த ரேஞ்ச் தெரியுதுங்களா? இப்போ இந்த டேஸ் எல்லாமே ஒரு ரேஞ்ச் டேஸ் தானுங்க. இப்போ இந்த ரேஞ்ச் டேஸோடைய வால்யூம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்போ இந்த ரேஞ்ச் டேஸோட வால்யூம் என்ன சொல்லுது தெரியுங்களா உங்களுக்கு? இங்க இருக்கு. இப்போ இங்க என்ன இருக்கு, ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியா வால்யூம் என்ன இருக்கு உங்களுக்கு, கன்சல்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, இது லெவல். இந்த லெவல் இங்க உங்களுக்கு நான் வந்து டைனாமிக் ப்ரொஃபைலாவே நீங்க சொல்றேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணி. பாருங்க, இந்த டேஸ் எல்லாத்தையும் சேர்க்கும்போது இதான் வால்யூம். இந்த வால்யூம் ப்ரொஃபைல் இப்படி வருது. இப்போ இந்த வால்யூம் ப்ரொஃபைலுக்கு கீழே இங்க பாருங்க, பிரைஸ் அக்செப்ட் ஆகுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது நமக்கு என்னங்க வேணும், பிரைஸ் இது கண்டினியூ ஆகணும். கரெக்ட்டுங்களா? அடுத்த நாள் என்னங்க கொடுக்குது மார்க்கெட்டு, கேப் டவுன். கண்டினியூ ஆகுதுங்களா? ஓகே. இப்போ இங்கிருந்து பிரைஸ் மேல போறேன்னா முதல்ல இந்த வால்யூமுக்கு மேல என்ன பண்ணும், மார்க்கெட் அக்செப்ட் ஆகணும், அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகணும். அதானே? அப்ப நான் இங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நான் என்ன லேர்ன் பண்ணணும்? 2 விஷயம் லேர்ன் பண்ணணும். நான் என்ன பண்றேன், மார்க்கெட்டு டவுன் சைடுக்கு உண்டான செட்டப்பை நான் ரெடி பண்ணணும். இன்கேஸ் மார்க்கெட் அப் சைடு போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கத்துக்கணும். அவ்வளவுதானுங்க. இதானே நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இங்க மார்க்கெட் டவுனுக்கு போகுது, இப்ப கண்டினியூ ஆகுதுன்னா எப்படி என்னோட பொசிஷனை ஆட் பண்ணணும்னு கத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல என்னங்க நடக்குது, நம்ம அழகா இங்க ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நம்ம ஒரு செட்டப்பை ரெடி பண்ணணும். அப்போ அந்த செட்டப்பு கண்டினியூ ஆகுதுன்னா எப்படி ஆட் பண்ணிட்டே போறதுன்னு பார்க்கணும். அது மாறுது அப்படின்னா எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுன்னு பார்த்துக்கணும். கரெக்டுங்களா? கிளாரிட்டி கிடைக்குதுங்களா எப்படி நீங்க மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும்னு? எனி டவுட்? இது வரைக்கும் பேசுனது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நான் ரொம்ப டீட்டெயிலிங்கா ப்ரொஃபைல் உள்ள போல, ஏன்னா இந்த இப்போ ஜாயின் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப நியூவா இருக்கிறதுனால தான் இந்த ஹை லெவலில் இதை நான் கம்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்க அந்த வீடியோஸ்லாம் முடிங்க. அடுத்த 2 செஷன்ஸ்ல நம்ம இன்னும் டீட்டெயில்டாவே ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ இங்க இருந்து என்னாச்சு, ப்ரொஃபைல் அப்படியே லெஃப்ட் சைடில் அந்த வால்யூம் ப்ரொஃபைல் மட்டும் பாருங்க. இந்த பெல்கோ இங்க வர பெல்கோ மட்டும் பாருங்க. இப்போ அடுத்ததா இங்க பாருங்க, இந்த ஒரு அங்க இருந்து வந்து அடுத்த பெல்கோவுக்கு கீழே மார்க்கெட் பிரைஸ் அக்செப்ட் ஆகுது. கவனிச்சிங்களா? இப்போ இங்க இருந்து கீழே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நாங்க உங்களுக்கு சீரியஸா ஒரே லெவல்ல மார்க்கெட் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுது பாருங்க, இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோல பிரைஸ் மூவ் ஆகுது. அடுத்தது என்னங்க பண்ண, கண்டினியூ பண்ணும்.
கரெக்டா? இப்ப அடுத்தது வாங்க. இப்ப பாருங்க. இப்போ இந்த லெவலுக்கு கீழே நமக்கு என்ன பண்ணும், இந்த பிரைஸ் வந்து அக்செப்ட் ஆகணும். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இந்த லெவலுக்கு கீழே பிரைஸ் ஓப்பன் ஆகுது, அக்செப்ட் ஆச்சா? பிலோல போகலங்க, கண்டினியூ பண்ணலங்க. அப்ப நம்ம அடுத்தது என்னங்க பண்ணணும், இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் டேர்ன் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த லெவலுக்கு மேல டேர்ன் ஆகுதான்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, அப்படியே பாருங்க, அந்த லெவலுக்கு மேல அப்படியே டேர்ன் ஆகுதா, இந்த 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 லெவலுக்கு கீழே வால்யூம் போல அப்படியே டேர்ன் ஆகுதான்னு பாருங்க. புரியுதுங்களா? இதுக்கு மேல வால்யூம் அப்படியே டேர்ன் ஆகுது, ஃபர்ஸ்ட் லெவல். அது அப்போ நம்ம என்ன மிஸ் பண்றோம் நம்ம மார்க்கெட்ல, எப்படின்னா மார்க்கெட்டை ஃபாலோ பண்றது நம்ம பிராக்டிஸ் பண்ணல. நம்ம என்ன பண்ணல, மார்க்கெட்டை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு. அப்போ அடுத்த கொஸ்டின் நீங்க கேட்க, சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளவுதாங்க நீங்க பண்ணணும், வேற எதுவுமே இல்லை. அப்ப நீங்க என்னென்னலாம் கத்துக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க கத்துக்கணும். என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க நல்லா கத்துக்கணும். அதுக்கு அடுத்ததா நீங்க கத்துக்க வேண்டியது என்னதான், மார்க்கெட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் செட்டப் பண்ணணும்னு கத்துக்கணும். ஓகே, இவ்வளவுதான் கத்துக்கிட்டாச்சா? அடுத்தது என்னங்க, இதை அப்ளை பண்றீங்க. இதை அப்ளை பண்ணும்போது டெஃபினட்டா சேலஞ்சஸ் வரும். அப்ப இந்த சேலஞ்சஸை எப்படி நீங்க மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்கணும். கிளியருங்களா? அப்ப இந்த 4 ஸ்டெப்ல நான் கொடுக்குறேன். இதை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான சக்சஸ் ஜேர்னிக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு ஃபவுண்டேஷன் போட்டீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ண வேண்டியதான், உங்களை சக்சஸை நோக்கி உங்களை கொண்டு போக வேண்டியதுதான். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகேவா? கிளியர்? என்னங்க சரவணன் சார், ஆன்சர் கிடைச்சிச்சிங்களா நீங்க கேட்ட கேள்விக்கு? சொல்லுங்க, வேற என்ன டவுட்? இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்களா, எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைலோட சார்ட் பார்க்கறதுனால நம்ம பயன். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய காம்போனன்ட்ஸை. ஹாய் ராஜ், வெல்கம் டு குரூப். நீங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது இப்போ இது வந்து என்னது, ஒரு பேசிக்கா. இதுக்கு அடுத்தது இதுக்குள்ள டீப்பா இப்போ ஒரு நாள் முடிஞ்ச பிறகு நீங்க கவனிக்கிறீங்க. அடுத்த இப்போ எப்படி ரன்னிங் டைம்ல எப்படி கவனிக்கிறது, ரன்னிங் டைம்ல இது எப்படி தாண்டது அப்படின்னு கவனிக்கிறது அடுத்த லேர்னிங்கா நீங்க உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? அடுத்த லேர்னிங் என்ன பண்றோம், இங்க பாருங்க. இப்போ இது இந்த டே வந்து ப்ரொஃபைலோட லோ டே. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரெஃபரன்ஸா நோட் பண்ணுங்க. என்னென்ன ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல, ஓப்பன் ரிஜெக்ட்ல மார்க்கெட் உள்ள வந்திருக்கு. அப்போ ஓஆர் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து ஓஆரை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் என்ன கொடுத்துருக்கு, பிபிஓசி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் இந்த ஃபாலோ, இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன வரீங்க, கம்ப்ளீட்டா மார்க்கெட் ப்ரொஃபைல லேர்ன் பண்ணி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாலோ அப்ல எதை கொண்டு வரீங்க, கான்டெக்ஸ்டா எப்படி மார்க்கெட்டை பண்றதுன்றது பிடிக்கிறீங்க. சப் பாயிண்ட்ஸ் தெரியுதுங்களா? அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்னும் போது என்னென்ன வருது, கம்ப்ளீட் லேர்னிங்கை முடிக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தேவையானதை நான் கத்துக்கிட்டா போதுங்க அப்படின்னாங்க. ஓகே, எவ்வளவு பேருக்கு நீங்க தேவையானதை கத்து கொடுத்துருக்கீங்க, அதுல எவ்வளவு பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க சொல்லுங்க. நம்ம ஏதாவது ஒரு சமாளிக்கிறதுக்குன்னே போறோம். நோ, காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. சமாளிக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா நம்ம பணம் நம்ம போட்டு ட்ரேட் பண்றோம், போனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுடைய பிரதர்ஸ் உங்களோட யங்கரா இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களோட யங்கர் சிஸ்டரா இருக்கலாம், இல்லை உங்களோட யங்கர் பிரதரா இருக்கலாம், இல்லை உங்களோட பசங்களா இருக்கலாம். ஓகேங்களா? அவங்க ஒரு விஷயத்த படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இதை மட்டும் நான் படிச்சா போதும் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க ஓகேன்னு சொல்லுவீங்களா, இல்ல தலையில ஒரு கொட்டு கொட்டி ஒழுங்கா முழுசா படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், ஹானஸ்டா சொல்லுங்க, அட்மிட் பண்ணி சொல்லுங்க.
ஃபுல்லாக தான் சார் படிக்க சொல்லுவோம். ஓகே. ஆனா அதே நீங்க படிக்கணும் மட்டும் என்ன இது போதும் ஏன் நிறுத்துறீங்க சொல்லுங்க. தப்பு தானுங்க. எஸ் தப்பு சார். நம்ம பண்ணிட்டு மார்க்கெட்ல நான் ஜெயிக்க முடியலன்னு சொன்னா அது கரெக்ட்டுங்களா? இப்போ அரைகுறையா படிச்ச டாக்டர் கிட்ட போய் வைத்தியம் பாப்பீங்களா? வாங்க பாப்பீங்களா? அரைகுறையா படிச்சு ஜாலியா பேசுங்க. ஏங்க எல்லாம் மியூட்ல ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? ஓகேங்களா? அரைகுறையா படிச்ச டாக்டர் கிட்ட போய் வைத்தியம் பாப்பீங்களா? ஏங்க நான்லாம் கம்பல் பண்ண மாட்டேங்க. என்கிட்ட வந்து மென்டார்ஷிப்லாம் ஜாயின் பண்ணுங்க அப்படிலாம் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஜாலியா நீங்க என்கிட்ட பேசலாம். எப்பயுமே பேசலாம். ஓகேங்களா? நானும் உங்கள மாதிரி ஒரு ட்ரேடர் தான். ஓகேங்களா? ரெகுலரா பேசலாம். ஓகேங்க. நீங்க சொல்லுங்க. அரைகுறையா பிராக்டிஸ் பண்ண அட்வொகேட் கிட்ட உங்களுடைய கேஸ் கொடுப்பீங்களா? சொல்லுங்க. கொடுக்க மாட்டீங்க இல்ல? நெக்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ஸை கொண்டு போய் உங்க ரிட்டர்னை ஃபைல் பண்றவங்க ஏதோ சும்மா தத்தக்கா புத்தகான்னு பண்ற அக்கௌண்டன்ட் கிட்ட உங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா? கிடையாதுல்ல. அதே மாதிரி தானுங்க உங்களுக்கு முதல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் கொடுத்ததே தப்புன்னு நான் சொல்லுவேன். ஒத்துக்கிறீங்களா? நான் உங்களுக்குன்னு சொல்றது கரெக்டா முடிக்காதவங்க. புரியுதுங்களா? இதுதாங்க நம்ம பண்ற மிஸ்டேக். அப்போ நீங்க எடுக்கிற சாப்டர்ல கிளியரா நீங்க இருந்து டெஸ்ட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி அது பர்ஃபெக்டா புடிச்சு மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எது உள்ளே வரணும், லைவ் ட்ரேடிங்குள்ளவே வரணும். புரியுதுங்களா? அப்போதான் இது ப்ரொஃபஷனலா நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைல்லையே ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா இவ்வளோன்னு இருந்தா போதும், இவ்வளோடு பார்த்தா போதும், கொஞ்சம் அப்பா அவ்வளவுதான் எனக்கு தேவை. அது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் சொல்லுங்க. அப்போ நீங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கிற சப்ஜெக்ட் எதுங்க? 100க்கு ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற சப்ஜெக்ட் தானே ட்ரேடிங். ஒத்துக்கிறீங்களா? சொல்றாங்க பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட அது ஒப்பிடுறாங்க. கரெக்ட்டுங்களா? ஒரு அத்லெட்ன்றவரை எப்படி அவர் டெய்லி பிராக்டிஸ் பண்றாரு, பர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, அவருடைய அந்த பெஞ்ச் மார்க்கையே அவர் அடுத்த என்ன பண்றாரு, பிரேக் பண்ணி அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் பண்ண பிறகுதான் அவரால் என்ன பண்றாரு, அந்த ஸ்போர்ட்ஸ்ல சக்சஸ் ஆகுறது. அதோட தானே எக்ஸாம்பிள் சொல்றாங்க சொல்லும் போது. அப்போ நம்ம இந்த ட்ரேடிங்கை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது நம்ம அந்த விஷயத்த முழுசா முடிக்கணுமா வேணாவா? இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதுங்களா? ஓகே, அப்படியே நான் அதை பாஸ் பண்றேன். இப்போ நம்ம இங்க பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம இங்க மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் மார்க்கெட் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்ற அந்த டாபிக்கை பேசுறோம். இப்போ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்போ நமக்கு என்ன கிடைச்சது, இது வரைக்கும் வால்யூம் டவுன்லயே வந்தது, இதுக்கப்புறம் வால்யூம் டவுன்ல போல மார்க்கெட் என்ன ஆகுது, ஓப்பன் ரிஜெக்ட் ஆகுது. அப்ப என்னங்க படிக்கிறீங்க அடுத்தது, மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய இன்டென்சிவ் உள்ள போறீங்க. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைலோட இன்டென்சிவ் உள்ள போறீங்க. இன்டென்சிவ்ல போய் என்ன பண்ணீங்க, இதோட ரியாக்ஷனை ரீட் பண்றீங்க. அப்போ ஓப்பன் ரிஜெக்ட்ன்ற ரியாக்ஷன். ரிஜெக்ட் ஆன பிறகு என்ன பண்றது, ஆக்ஷன் அப்சைடுக்கு அக்செப்ட் ஆகுதான்னு பாக்குறீங்க. அக்செப்ட் ஆகல. அப்ப ரியாக்ட் ஆகுது, அக்செப்ட் ஆகல. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுதுங்க, பேலன்ஸ் பண்ணுது. அப்போ அடுத்தது பேலன்ஸ்னா என்ன, இங்க பையிங் கொடுக்குறாங்க, இங்க செல்லிங் கொடுக்குறாங்க, ரெண்டு பேருக்கு மார்க்கெட் இங்க ஈக்குவலா ப்ரொசீட் ஆகுது. ஃபைனலா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றோம். இங்க ரிசல்ட் என்னங்க, அடுத்த நாள் ஓப்பனிங் இங்க கொடுக்குறாங்க. எங்க அந்த ப்ரொஃபைலுக்குள்ளேயே ஓப்பனிங் கொடுக்குறாங்க. கீழே ஒரு 2 டிபிஎ போகுது, அதுக்கு மேல போக முடியல. மேல நீங்க நேத்த கேள்விக்கு இன்னைக்கு அவன் ஆன்சர் கொடுக்குறான். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா? இப்போ அவ்வளவுதான். அப்ப என்ன உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது, 22,100க்கு கீழே இப்போதைக்கு மார்க்கெட் போகலன்னு ஆன்சர் கிடைச்சது. இவ்வளவுதாங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம என்ன பண்றோம், இங்க என்ட்ரி எடுத்து இங்க க்ளோஸ் பண்ணுவோம், இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அது இங்க ஒரு சிக்னல் கொடுத்துச்சு. இங்க கொடுத்த சிக்னல் மார்க்கெட்ல ஒர்க் ஆகி எங்க போய் நிக்குது, இப்ப இங்க போய் நிக்குது. இப்ப இந்த இடத்துல அடுத்த சிக்னல் என்ன கொடுக்குதுன்னு பார்க்கணும். அப்ப இது என்னங்க, மார்க்கெட் ஷார்ட் டைம் தான் ஒர்க் ஆகுது. கிளியருங்களா? அப்போ
கம்ப்ளீட் லேர்னிங்கை முடிச்ச பிறகு அதோட ஒரு பல்ஸும் உங்களுக்கு தெரியுது. ஒரு 30 மினிட்ஸ்க்கும் ஆக்ஷன் எப்படி நடக்குதுன்றது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அந்த இடத்துல அழகா மார்க்கெட்டை நீங்க என்ன பண்ண கத்துக்கிறீங்க, ஃபாலோ பண்ண கத்துக்கிறீங்க. அப்புறம் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஃபாலோ அப் வருது. அப்புறம் இதுக்கு என்ன மாதிரி ட்ரேட் செட்டப் பண்றது அப்படின்றத நீங்க எந்த ட்ரேட் பண்றீங்க? ஃபியூச்சர் பை பண்ணிட்டு இப்போ ஹெச் பண்ண போறீங்களா, ஃபியூச்சரை செல் பண்ணி ஹெச் பண்ண போறீங்களா, இல்ல ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண போறீங்களா அப்படின்ற செட்டப் போறீங்க. ஓகேங்களா? அது கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, இங்க இருந்து அப்சைடு செட்டப்புக்கு நிக்கிறீங்க. சடனா மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகி நேரா உள்ள வந்தது. வந்த பிறகு இங்க இப்படி கண்டினியூ ஆகி வந்ததுன்னா அப்போ நீங்க எடுத்த செட்டப்க்கு மார்க்கெட் என்ன பண்ணுது, சேலஞ்ச் பண்ணுது. என்ன பண்ணுது, மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது. அப்ப இந்த ரியாக்ட நம்ம என்ன பண்ண தெரியணும், மேனேஜ் பண்ண தெரியணும். நம்ம பயப்படக்கூடாது மார்க்கெட் கிட்ட. அதை ப்ராப்பரா ஆட் பண்ணி என்ன பண்ண தெரியணும், நம்மளோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண தெரியணும். புரிஞ்சுங்களா ஆன்சரு? மார்க்கெட்ல ஃபைட்லாம் பண்ணக்கூடாது. நம்ம எடுத்த வியூக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னா கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணது மட்டும் எதுன்னு பார்த்துட்டு அடுத்த ட்ரேடுக்கு போயிடும். இல்லைன்னா அடுத்த கன்ஃபர்மேஷன்ல கன்வெர்ட் ஆகி போகணும். கிளியருங்களா? அப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் எத்தனை வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடு பண்ணுது மட்டும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? எப்பயுமே நான் ஓவர் கான்ஃபிடென்ட் பண்ணவே மாட்டேன். என்னதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் 50% தான் சக்சஸ் ரேஷியோ. கிளியருங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஓவர் கான்ஃபிடென்ட்டே வேணாம். நம்ம நார்மல் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பர் மேனெல்லாம் வேணாங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாரும் என்ன ட்ரேடிங்ல என்ன ட்ரை பண்ணீங்கன்னா, எல்லாரும் நான் சூப்பர் மேன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே எக்ஸ்பேண்டபிள் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதானுங்க பிரச்சனை. இதானுங்க பிரச்சனை வருது. கரெக்டுங்களா? நம்ம ஆவரேஜ் ஸ்பீட்லயே போலாங்க, லைஃப் நல்லா தாங்க இருக்கும். வேண்டாம், ஆவரேஜ் ஸ்பீட்லயே போகலாம். அப்போ ஆவரேஜ் 50% என்ன சக்ஸஸ் ரேஷியோ. ஆனால் படிக்கிறது ஒழுங்கா முழுசா படிக்கணும். அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. லேர்னிங்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன் நீங்க வேணா நினைச்சு பாருங்க, நீங்க காம்ப்ரமைஸ் ஆகி, எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் 1-2 இயர்ஸ் ஆயிருக்கு லேர்னிங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, போதும்னாங்க, ஸ்டில் அங்கேயே தான் நிக்கிறாங்க. அவங்களால அடுத்த லெவல் போக முடியல. ஏன்னா லேர்னிங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நீங்க எடுத்த சப்ஜெக்ட் பர்ஃபெக்டா முடிங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களை தொல்லை பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா உங்க பணத்தை நீங்க போடுறீங்க. யார் பணம்? உங்க பணத்தை போடுறீங்க. நீங்க ஹார்ட் ஏர்னிங் மணியை உள்ள போடுறீங்க. கிளியரிங்களா? அப்ப இங்க 50% உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ. அப்ப அடுத்தது என்னங்க, 50% ஃபெயிலியர். அது எனக்கு வேணாம். இந்த ஃபெயிலியரை எப்படி நான் நியூட்ரல் பண்றதுன்னு கத்துக்கோங்க. புரிஞ்சுச்சிங்களா? பாத் ஃபார் சக்சஸ். அப்போ எப்படி பார்த்தாலும் என்னோட நாலேஜ் வச்சு நான் இவ்வளவு சக்சஸ் ஆயிடுவேன். இப்போ இந்த 50% நான் என்ன பண்ணேன், எப்படி நியூட்ரல் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னா பர்ஃபெக்ட் இல்லைங்க. கரெக்டுங்களா? இது அடுத்த ஸ்டேஜ் அட்வான்ஸ். அடுத்த ஸ்டேஜ் அட்வான்ஸ் என்னது, இந்த 50% நியூட்ரல் பண்றதுக்கு பதிலாக அதுல ஒரு 25% நான் என்னவா மாத்த ட்ரை பண்றேன், நியூட்ரல் இருந்து நான் அதையும் என்னுடைய சக்சஸா மாத்த ட்ரை பண்றேன். புரிஞ்சா? அப்போ பாருங்க, நீங்க இத ப்ராப்பரா நீங்க பிராக்டிஸ் பண்ணி நீங்க போயிட்டே இருக்கும்போது உங்களுடைய சக்சஸ் ரேஷியோ பாருங்க. இப்ப நீங்க எப்படி யோசிங்களேன், இந்த 50 லாஸ், அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ 0ல தான் போய் நிக்குது. 0ல இருந்து ஒரு 25%ல போய் நிக்குது. அப்போ உங்க சக்சஸ் ரேஷியோ 25%ல இருந்து என்ன பண்ணீங்க, 50%க்கு வரீங்க, அப்படியே 75% வரீங்க. கிளியருங்களா? இப்படிதான் உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். அகெயின், திஸ் இஸ் நாட் எ ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ். இன்னைக்கு தூங்கிட்டு காலையில வர்றது கிடையாது. ஓகேங்களா? அபிராமி பட்டர் பாடின மாதிரி, அபிராமி அந்தாதி பாடின மாதிரி ஒரே நாள்லாம் நான் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் படையப்பா பாட்டு. ஆமா, அப்படி வேணா சொல்லுங்க, ஒரே பாட்டுல படையப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது நீங்க உங்களுக்கான லேர்னிங் பாத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனுங்க. ஓகேங்களா? கரெக்டா நீங்க போனீங்கன்னா டெஃபினட்டா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். நீங்க இந்த சூப்பர் மேன், இந்த எக்ஸ்பேண்டபிள், ஸ்பைடர் மேன், இந்த மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. புரியுதுங்களா? ஒரு பட்டன் அழுத்தினோடனே
நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸ்பைடர் மேன் தான் அப்படி கை அப்படி அழுத்தணும்னு வலை அங்க போயிட்டு அங்க இருந்து பிடிச்சி தூக்கிட்டு வரோம். இதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக். ரியாலிட்டிக்கு வாங்க. கம் டு ரியாலிட்டி. புரியுதுங்களா? இதே தாங்க இன்ஸ்டிடியூஷனும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் இங்க பை போட்டானா இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் செல்லு போடுவான். நம்மளை விட பெரிய பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையில போய் நீங்க தலையை விட்டு நீங்க மாட்டிக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபைட்டிங் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. ஆனா தலையை நீங்க உள்ள விட்டீங்க. அவங்க ஃபைட் பண்ண முடிக்கிட்டோம். முடிச்சு இங்க எனக்கு ரிசல்ட் சொன்னாங்களா, அவ்வளவுதான் ஸ்டார்ட். இப்ப திரும்ப இங்க முடிச்சு இங்க ரிசல்ட் சொல்றாங்க. கண்டினியூ. அப்போ இதை தான் நான் ஃபாலோ பண்ணணும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? யூ காட் ஆன்சர்? ஸோ இனியோட செஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்களா? ஏதாவது கேள்வின்னா கேளுங்க. ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஓகே, வீக்கெண்டு, சண்டே, ஃபேமிலி டைம். ஸோ ரொம்ப பண்ண வேணாம். அப்கமிங்கில் பேசலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுங்களா இன்னைக்கு? நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, படிக்கிறேன். ஸோ இட்ஸ் எ ஃபைட் பிட்வீன் பிக் ஃபிஷ் வெர்சஸ் அ பிக் ஃபிஷ். கரெக்ட். அவங்களுக்குள்ள தான் நடக்குது. ஓகேங்களா? நம்ம போய் தலையை விட்டணும் கூடாது. சி, எல்லாருக்கும் இந்த ரூல் தெரியுங்க, 80-20 ரூல். யாருக்கா தெரிஞ்சா டக்குன்னு ஒரு 2 லைன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி. 80-20 ரூல் யாருக்கு தெரியும் சொல்லுங்க. உடனே நம்ம 80% ரூல் சொல்றாதீங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் அது வேண்டாம். அதுக்கு இருக்கு 80-20 ரூல். சார் சொல்லுங்க. 20% ஒர்க் தான் வந்து 80% ரிசல்ட். என்ன சொன்னீங்க? 20% ஆஃப் ஒர்க் 80 எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வரும். 20% ஆஃப் எஃபர்ட் போட்டா 80% ஆஃப் ரிசல்ட் கிடைக்குங்களா? இல்லை சார், இப்போ ஆவரேஜாக ஒரு 100 எடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. 80% பண்ண மாட்டாங்க. ஒரு கம்பெனியில் ரிசல்ட் பார்த்தோம்னா ஒரு 20% தான் வந்து ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க. அப்படின்றீங்களா? ஆமாம் சார். சூப்பருங்க. உங்க கம்பெனி பாலிசி சொல்றீங்க. எங்க கம்பெனில 80% ஹார்ட் ஒர்க்கரா இருக்காங்களே. தம்பி ஓகே 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 வெயிட் பண்ணுங்க. ஓகே, வேற யாரா ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க சுகுமார் ப்ளீஸ். சார், அதாவது ஒரு பெரிய பிரச்சனைக்கு வந்து பெரும்பாலும் நிறைய காசஸ் இருந்ததுன்னா அதுல ஒரு 20% ஆஃப் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம அட்டாக் பண்ணணும்னாலே நம்ம 80% ரிசல்ட் கிடைச்சிடும். கரெக்ட். நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கவே இல்லை. இல்ல சார், நான் ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஆச்சு ஜாயின் பண்ணி. போன பொங்கல் அப்போ நான் சரவணன் சாரோட இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கண்டினியூ பண்ண முடியுது. அப்புறம் கம்பெனில ப்ரொமோஷன் ஆன உடனே ஃபுல் டைம் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க், ஈவினிங்ல ஒர்க். நான் அப்போ கூட பார்த்தீங்கன்னா கமாடிட்டி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். கங்க்ராச்சுலேஷனுங்க, நல்ல விஷயம் தானுங்க. ஏதாவது வளர்ச்சி கிடைக்குதுல்ல. அப்புறம் வந்து கமாடிட்டி தான் நான் அப்பயே உங்களை நான் கேட்டுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அதுவும் என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. 2-3 எக்ஸ்பீரியில வந்து கேபிட்டல் வைபவுட் ஆன உடனே சரி ஓகே நான் ஹோல்டு பண்ணி வேலையிலேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ அகைன் ஓகே, நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கரெக்ஷன்ஸ் வந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, இப்போ ரீஎன்டர் ஆகலாமா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது. சரி அதான் மொத்தம் ஒன்றும் நீங்கள் ஃபுல்லாக முடிக்கல. பேரலா தான் சார். ஏன்னா 2 குதிரையில ஓட முடியல நம்மளால. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். ஒரு குதிரையில ஓடுங்க, இன்னொரு குதிரையை நல்லா பழகுங்கன்றேன். எஸ் சார். 2 குதிரையில போகணும், ஒரு குதிரை ஓட்டுங்க, ஆபீஸ் ஓட்டு. இத நல்லா பழகி மாஸ்டர் பண்ண சரி. நீங்க வந்து ஏம் வந்து மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பதான் நீங்க உள்ள போக முடியும். ஏன்னா மார்க்கெட் அப்படிப்பட்ட மார்க்கெட் இது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான பாத்தை நீங்க ரெடி பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அப்போ ஒரு பிரச்சனையில பாத்தீங்கன்னா ஒரு 20% தான் அந்த 80%க்கான ப்ராப்ளத்துக்கான ஒரு ரீசனாவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, டேட்டா எடுத்து பார்த்தா அதான் தெரியும். அதே மாதிரி தான் இன்னொரு அரௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 100 கஸ்டமர் வராங்க வச்சுக்கோங்களேன். 100 கஸ்டமர் வந்து இந்த கடைக்கோ இல்லை ஏதோ பிசினஸ்க்கு வராங்க. 100 கஸ்டமர் வராங்க. அப்ப அந்த 100 கஸ்டமர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் தான் பிசினஸ் பண்றாங்களே. ஓகே, அப்ப இங்க ப்ராஃபிட்னு ஒன்று வருதுல, இந்த இடத்துல ப்ராஃபிட்னு ஒன்று வரும். இந்த ப்ராஃபிட்டை நீங்க என்ன பண்ண, 100 ரூபாய் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் ப்ராஃபிட்னா அது 80-20 பிரிச்சிங்கன்னா இதுல 20% ஆஃப் கஸ்டமர் 20% ஆஃப் கஸ்டமர் கிட்ட தான் இந்த 80% ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த 80% ஆஃப் கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு 20% ப்ராஃபிட். புரிஞ்சுச்சிங்களா? 80-20 ரூல். ஓகே ஓகே, கிளியருங்களா?
ஏன்னா இங்க எஃபர்ட் போடுவாங்க, சேல்ஸ்மேன் எஃபர்ட் போடுவாங்க, கடை ஓனர் எஃபர்ட் போடுவாரு, எல்லாரும் எஃபர்ட் போடுவாங்கல்ல. கஸ்டமரும் வருவாங்க, 100 கஸ்டமர் வருவாங்க. ஆனா அந்த 100 கஸ்டமர்ல 20% ஆஃப் கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? 80% ப்ராஃபிட் கிடைக்குது. 80% கஸ்டமர் 20. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஃபில்டர் கிடைக்குதா? அப்ப அந்த 20 கஸ்டமர் வந்து நீட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கிளியருங்களா? அதே தான் இங்க மார்க்கெட்ல இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி ஸ்மால் ட்ரேடர்ஸ்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா, கணக்கு எடுத்தீங்கன்னா 20% தான் இருக்கிறோம். ஓகேங்களா? சாரி 80% இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நம்ம 80% இருக்கும் நம்ம. ஆனா இன்ஸ்டிடியூஷன் கவுண்டர் எடுத்தீங்கன்னா 20% தான் அவங்க இருக்கிறாங்க. நம்பர்ஸ்ல அவங்க கம்மி, நம்ம நம்பர்ஸ்ல நம்ம அதிகம். ஒத்துக்கிறீங்களா? நம்பர்ஸ்ல நம்ம அதிகம், அவங்க கம்மி. ஆனா குவான்டிட்டி பாருங்க, மார்க்கெட்டுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றது 20 கூட இருக்காது. ஆனா அவங்க கான்ட்ரிபியூட் பண்றது 80%. புரிஞ்சுச்சிங்களா? கிளியர்? அப்போ 80% ஆஃப் வால்யூம் அவங்க தான் கொடுக்குறாங்க. கிளியருங்களா? அப்போ இந்த ஆன்சர் கிடைக்குதுங்களா? பிக் ஃபிஷ் வெர்சஸ் பிக் ஃபிஷஸ் தான் வால்யூம் அங்க ஃபைட் நடக்குது. நம்ம நடுவுல போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடி டக்குன்னு போய் பிடிச்சிட்டு வரலான்னு போறோம், நம்ம கையை அவன் பிடிச்சிடறான். கரெக்டுங்களா? மீன் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லி கை அப்படி உள்ள விட்டு மீனை பிடிக்கலான்னு போறீங்க, நம்ம கையை அவன் பிடிச்சிடறான். புரிஞ்சுச்சிங்களா உங்களுக்கு? அப்பதான் புரியுது, அவன் கண்ணாடி தொட்டி உள்ள மீனை வச்சிருக்கான், இங்க இருந்து பார்க்கும்போது பிடிக்கிற மாதிரி தெரியுது, ஆனா தொட்டி உள்ள வச்சிருக்கான்னு தெரியுது. கனெக்ட் பண்ண முடியுங்களா உங்களுக்கு சைக்காலஜி? இப்போ இங்கதான் நம்ம மாட்டிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த வண்டிக்கு பின்னாடி எல்லாம் எழுதிருப்பாங்க, தொடர்ந்து வா, தொட்டு விடாதே அப்படி எழுதுவாங்க டைலாக், தெரியுங்களா? கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரிதான் இங்க மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். கரெக்டா அந்த பல்ஸ்ல போய் நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தூக்கி அடிச்சிடும். உண்மைதானுங்க? அனுபவம் இருக்கா? அதுக்குதான் மார்க்கெட்ல அந்த ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகணும்னு சொல்லுவேன். நான் இன்ட்ராடேவே நான் என்ன பண்ணிப்பேன், நம்ம ஃப்ளோலாம் ஒன்று கொடுத்துருப்போம் உங்களுக்கு, நம்ம வீடியோஸ்ல கூட கிளியரா கொடுத்துருப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு பாருங்க, ஓப்பன் ஆனோட ஆக்ஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் இனிஷியல் பேலன்ஸை வாட்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் கண்டினியூ ஆகுதா பாருங்க, இல்ல ரிவர்ஸ் ஆகுதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும், டெவலப் பண்ணுதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் டெவலப் ஆன பிறகு திரும்பவும் அது கண்டினியூ ஆகுதா ரிவர்ஸ் ஆகுதா, அப்ப என்ன ஆகுது பாருங்க. நீங்க இதை விட்டுட்டு பிடிக்கும் போது உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு மார்க்கெட் எங்க வராது அப்படின்னு அந்த பாயிண்ட் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்ப நீங்க என்ட்ரி ஆனீங்கன்னா நீங்க யாரா இருப்பீங்க? வின்னரா இருப்பீங்க. ஆனா அவசரப்பட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா மாட்டீங்க. அப்போ ப்ரீவியஸ் டே இங்க பாருங்க, இங்க ப்ரீவியஸ் டே மார்க்கெட் இங்க பேலன்ஸ் ஆல்ரெடி பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, மேல போகுது, ரிஜெக்ட் ஆகுது, பிலோல கன்ஃபார்ம் ஆகுது, அப்ப எனக்கு இங்க கிரீன் அடிக்குது, நான் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கலாம். டவுன் சைடு. புரிஞ்சுச்சிங்களா? கான்செப்ட் கனெக்ட் ஆகுதுங்களா? இந்த ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல், எல்லா ப்ரொஃபைலும் கனெக்ட் ஆகுதுங்களா? இப்போ உங்க வேலை பண்ணுதுங்களா? ஆக்டிவேட் ஆகுதுங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம், கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்ப இன்னைக்கு செஷன்ல நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைச்சதுங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஓகேங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல ஃபவுண்டேஷனா கொண்டு வாங்க. அதுக்கு மேல நீங்க ஒரு சிஸ்டம் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு RSI ட்ரேடரா இருக்கீங்க வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல RSI போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த டே ஒரு RSI என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்போ நீங்க ஏதாவது சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா போய் செக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கே அங்க வந்து புரிய ஆரம்பிக்கும், இங்க RSI என்ன சொல்லுது. இப்போ RSI என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் இங்க என்ன கன்ஃபார்ம் ஆகுது. அங்க RSI வந்து பாட்டம்னு சொல்லுது, இங்க கன்ஃபார்ம் ஆகுதுன்னா அங்க என்னாச்சு உங்களுக்கு, மார்க்கெட் ஓவர் சோல்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதை கனெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் நீங்க தியரியா கொண்டு வரணும். இதெல்லாம் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல ஃபவுண்டேஷனா வச்சுட்டு உங்களுடைய அதர் சிஸ்டம் நீங்க கொண்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எட்ஜ் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல செஷனில் நம்ம திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட். பை பை.